வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு டெஸ்ட்டு நம்ம எழுதணும். அதில் சில கேள்விகள் டவுட் இருந்துச்சு. ஸோ அதை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்க சொல்லியிருந்தேன். மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கேள்வியில் டவுட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் டவுட்டு கேட்ட கேள்விகள் எது அப்படின்னு பார்த்து ஒரு 15 கேள்விகள் எடுத்திருக்கேன். அந்த 45 கொஸ்டின்லேருந்து அந்த 15 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இட் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் கிளாரிட்டி அபவுட் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது ஒரு சோப் பபிள். இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தா என்ன ஆகும்? சார்ஜ் சர்ஃபேஸுக்கு வரும். அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் ஒன்று ரிப்பல் பண்ணும். இப்போ இந்த சார்ஜ் இதை ரிப்பல் பண்ணும்போது ரெண்டும் தள்ளி போகும். அப்படி இதை ரிப்பல் பண்ணுதுன்னா இது இப்படி தள்ளி போகும். அது மாதிரி இதுவுமே ரிப்பல் பண்ணும், ரெண்டும் இப்படி தள்ளும். அப்படி ரிப்பல்ஷன் அப்படிங்கிறதுனால நகரும். அதனால என்ன ஆகும்னா, ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி நம்ம இப்படி இழுத்தா எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுமோ அது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சோப் பபிள் வில் இன்க்ரீஸ். ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதா? ரேடியஸ் வில் இன்க்ரீஸ். அது நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தா தான் இல்லை. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தாலும் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஒன்று ரிப்பல் பண்ணும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கேள்வி நம்ம பார்க்குறோம். இது இப்போ இந்த சார்ஜஸ் they are suspended by equal length strings in the distance x. So you know about this. இதில் ஒரு டெரிவேஷன் நமக்கு என்ன வரும்? x cube is equal to 2l k q square by mg அப்படின்னு வரும். இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this is now brought into a liquid. இந்த லிக்விடுக்குள்ளே கொண்டு வரும்போது அகெயின் என்ன சொல்கிறாங்க, this angle is 30 degrees. angle is 30 degrees அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த டிஸ்டன்ஸ் மறுபடியும் எக்ஸ் தான். இந்த ஆங்கிள் 40 டிகிரினா இந்த எக்ஸ் அதிகமாகும். இந்த ஆங்கிள் 20 டிகிரினா சின்னதாகும். 30 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் சேம் இன் போத் சிச்சுவேஷன்ஸ். Two identical charged spheres are suspended in air by equal length of strings pivoted at same point makes an angle 30 degrees. When suspended inside the liquid 800 kg by meter cube, 800 kg by meter cube is the density, the angle remains the same. What is the dielectric constant if the density of the solid is 1600 kg by meter cube? இதுதான் கேள்வி. ஓகேப்பா. அப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு ஃபார்முலா என்ன ஆகும்? நம்ம எழுதலாம். ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2l. கேங்கிறது என்ன? 4 pi epsilon naught q ஸ்கொயர் பை mg. இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வரும்? 2l q ஸ்கொயர் பை 4 pi epsilon naught dielectric constant m dash g apparent weight. எல்லாம் கேன்சல் ஆகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. 4 pi epsilon naught கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன தான் பாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பக்கம் mg அப் வெயிட் இருக்குது. அந்த மாதிரி dielectric constant into apparent weight அப்படின்னு இருக்குது. வெயிட், dielectric constant, apparent weight. ஓகே. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? வெயிட் இஸ் ஈக்குவல் டு அப்பேரண்ட் வெயிட்னா என்ன? ரோ மைனஸ் சிக்மா பை ரோ இன்டு வெயிட். இப்போ இது கேன்சல். அப்போ டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருது நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஆன்சர் வருது? கே இஸ் ஈக்குவல் டு, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், ரோ பை ரோ மைனஸ் சிக்மா. தட் இஸ் 1600 by 1600 minus 800. That is equal to 1600 by 800 which is equal to 2 அப்படி வரும். ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் dielectric constant is 2. ஓகே, ஃபாஸ்ட்டாக எழுதிக்கலாம் எல்லாரும். ஸோ ஃப்ளூயிட் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ யூ நோ த கான்செப்ட் ஆஃப் அப்பேரண்ட் வெயிட். ஸோ ஒரு 15 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுதான் நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக சொன்ன கேள்விகள்.
இது வந்து நமக்கு தெரியுமே, 4 சார்ஜஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்லிபிரியம். சி, இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்படி ஒரு சார்ஜ் Q இருக்குது, இப்படி ஒரு சார்ஜ் இருக்குது, இங்கே என்ன சார்ஜ் இருக்கணும், -Q/4 இருக்கணும், அப்போ தான் ஈக்லிபிரியம். ஒரு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள், இங்கே Q, இங்கே Q, இங்கே Q, இங்கே என்ன இருக்கணும், Q -Q/√3 படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி ஏற்கனவே இது நோட்டில் இருக்குது. இது Q, இது Q, இது Q, இது Q, நடுவில் என்ன இருக்கணும் அப்படின்னா -Q/4 1 + 2√2. இதில் என்ன பிரச்சனை இந்த கணக்கில் அப்படின்னா, மைனஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கு, அப்போ இங்கே மைனஸ்ன்னு கொடுத்தா இங்கே ப்ளஸ். அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான். ஓகே, புரியுதா? இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் நம்ம டக் டக்குன்னு போட முடியும். இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி காமிச்சிடுறேன், யாருக்காவது தெரியல அப்படின்னா. சரியா? இங்கே Q, இங்கே Q, இங்கே Q, இங்கே Q, இங்கே இங்கே ஸ்மால் q. அப்போ இது வந்து ஈக்லிபிரியம். இந்த Qல சென்ட்ரலில் இருக்கிறதுல ஃபோர்ஸ் வராது, இதில் ஃபோர்ஸ் வரக்கூடாது. அப்போ ஒரு Qல ஃபோர்ஸ் வரலன்னா மற்றதுல எல்லாம் வராது, சிமெட்ரிக்கல் பொசிஷன். ஸோ இதில் ஃபோர்ஸ் வரக்கூடாதுன்னா என்ன செய்யலாம் பார்க்கலாமா? இது ரிப்பல் பண்ணுது F, இது ரிப்பல் பண்ணுது F, இது ரிப்பல் பண்ணுது F டேஷ். ரைட், இது அட்ராக்ட் பண்ணணும், இது கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜாக இருக்கணும், இது அட்ராக்ட் பண்ணணும் F1. சரியா? இந்த அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் சமமாக இருக்கணும். இது F நடுவில் 90 டிகிரி, F நடுவில் 90 டிகிரி, அப்படின்னா ரிசல்டன்ட் எவ்வளவு? ரிசல்டன்ட் இஸ் √2F. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது √2F. அப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் F1 இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்குங்க அப்படின்னா √2F-ம் இந்த F டேஷும் இருக்கு. ஓகே தானே? அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு √2F ப்ளஸ் F டேஷ் அப்படின்னு போடும். சரியா? F1ங்கிறது இதுக்கும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ். அப்போ F1ங்கிறது K × Q டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாதி டயகனல். ஒரு ஸ்கொயரில் சைடு வந்து A, டயகனல் √2A, பாதி டயகனல் அப்படின்னா A/√2. அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ A² டிவைடட் பை 2, அது மேலே போயிடுச்சு. √2 இன்ட்டு Fங்கிறது இந்த ஃபோர்ஸு, இது எவ்வளவு? K × Q², Q × Q பை சைடு A². ரைட். F டேஷ்ங்கிறது அந்த Q கொடுக்குற ஃபோர்ஸு, டயகனல் ஸ்கொயர் √2A ஸ்கொயர். இப்போ காமனாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுறீங்க. காமனாக என்ன இருக்குன்னா K இருக்குது, Q இருக்குது, A² இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடுறீங்க. அப்போ 2Q இஸ் ஈக்குவல் டு √2Q, KQ/A² போட்டுறீங்க பை 2. ரைட்டா? இப்படி இருக்குது. இப்போ நம்ம அந்த 2வை கீழே கொண்டு வரலாம், அல்லது இதில் ஒரு 2வை காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு Q/2 வெளியில் எடுத்துக்கலாம், Q/2 வெளியில் எடுத்துடலாம். அப்போ √2 + 1, அந்த 2வை கீழே கொண்டு வந்துடலாம், Q/4. இந்த இதில் எல்சிஎம் நம்ம எடுத்தோம்னா ஓகே, வெரி குட். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2√2 + 1/2, அந்த 2வை தான் அங்கே கொண்டு போயிருக்கேன். Q/4 இதை வந்து 1 + 2√2ன்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த Q வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கணும்ல, அப்போ தானே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். அப்போ அது என்னவாக இருக்கணும்? -Q/4 × 1 + 2√2 டு கிவ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேயா? ரைட், அடுத்த கொஸ்டின் போகிறேன். யாருக்கும் தேவைன்னா எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது √2 இன்ட்டு இந்த 2 × √2Q + Q டிவைடட் பை 2. அப்போ Q/2 வெளியில் போகும்போது 1 + 2√2 அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு சார்ஜ் Qவை 2ஆக பிரிக்கிறீங்க, ஆனால் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும்.
ஓகே, நம்ம வந்து கால்குலஸ் மெத்தடில் போயிட்டு மேக்ஸிமா மினிமாலாம் போடலாம். பட் நியூமரிக்கல் டெக்னிக் ஒன்று பயன்படுத்தலாம் நீங்கள். அதாவது மொத்தம் 10 கூலும் இருக்குது, நம்ம 2 அதை பிரிக்கிறோம். 1 9ன்னு பிரிக்கலாமா, 2 8ன்னு பிரிக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபோர்ஸுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். ப்ராடக்ட் 9 வருது, 16 வருது. சரி, இதை விட இது பெட்டராக இருக்குது. 3 7னா ப்ராடக்ட் 21, இது 24. இப்போ ப்ராடக்ட் வந்து 25, இதான் மேக்ஸிமம். மறுபடியும் அதை 6 4ன்னு பண்ணால் பழையபடி 24 தான் வரும். அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இங்கே தான் வருது. இதில் எப்படி இருக்குன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். இந்த 2 சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 2Q இஸ் ஈக்குவல் டு Q. அப்போ Q by Q, Q by Q அப்படின்னா என்ன, 2. The force will be maximum only if the charges are equal. இது வந்து ஆக்சுவலி இந்த கான்செப்ட்ல நமக்கு வந்துடும். 2 identical spheres, they have the charge Q1 Q2, the metal spheres are brought into contact and then separated. என்ன ஆயிரும், அந்த சார்ஜஸ் ஈக்குவல் ஆயிரும். அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் இதில் ஒரு 9 கூலும் இருக்குது, இதில் ஒரு 3 கூலும் இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து 27 இன்டூ சம் கான்ஸ்டன்ட் வருது. ஆனால் இது ரெண்டையும் டச் பண்ணால் என்ன ஆகிடுதுன்னா, இங்கே 6 வந்துடுது, இங்கே 6 வந்துடுது. அப்போ ஃபோர்ஸ் 36 இன்டூ கான்ஸ்டன்ட் வந்துடுது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் அதிகமான ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஓகே, கொஸ்டின் 13. ஸோ இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கிறீங்களா? எல்லாரும் எழுதியாச்சா? இப்போ அடுத்து இந்த கேள்வி பார்ப்போம். An infinite number of charges, each of charge 1 microcoulomb placed at x-axis. What is the net force on 1 coulomb? ஓகேப்பா, கவனிங்க. இங்கே இருக்கிறது 1 coulomb, இது x is equal to 0ல இருக்கு, இங்கே 1, இது x is equal to 2, இங்கே x is equal to 4, இங்கே x is equal to 8, goes to infinity. இங்கே சார்ஜ் 1 மைக்ரோகூலும் நம்ம வைக்கிறோம். இது எல்லாத்துக்கும் பேரு Qன்னு வச்சுக்கிறேன். இது Q நாட்னு வச்சுக்கிறேன். ஓகேயா? சரி, இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்கும், இது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் F1, இது F2, இது F3, அது மாதிரி இன்ஃபினிட்டி ஃபோர்ஸஸ் வருது. அப்போ the force is equal to F1 plus F2 plus etc. up to infinity. F1ங்கிறது என்ன, K Q Q naught by in the distance 1 square. இங்கே K Q Q naught by the distance is 2. இங்கே K Q Q naught by distance is 4. அதே மாதிரி இது போய்கிட்டு இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி 8, அப்போ 64 இந்த மாதிரி போகுது. காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கலாம், K Q Q naught எடுத்த பிறகு 1 plus 1 by 4 plus 1 by 16 plus 1 by 64 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு 2 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இதெல்லாம் பைனாமியல் தியரத்தில் கிடைக்கக்கூடிய ஃபார்முலாஸ். 1 minus x power minus 1. நம்ம இதை ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படி கூட போட்டு காமிச்சேன், அப்படியும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். 1 minus x power minus 1 அப்படின்னா 1 plus x plus x square plus x cube plus etc. ஸ்பெஷல் சீரீஸ். ஓகே, அடுத்தது 1 plus x power minus 1 அப்படின்னா சைன் மாறி மாறி வரும். 1 minus x plus x square minus x cube etc. அந்த மாதிரி. சரியா? இன்னொரு ஃபார்முலா 1 minus x power minus 2 அப்படின்னா ஆல் பாசிட்டிவாக வரும். 1 plus 2x plus 3x square plus 4x cube அப்படி போகும். 1 plus x பவர் பவரில் மைனஸ் தான் இருக்கணும். பவரில் ப்ளஸ் இருந்தால் அது ஜஸ்ட் a plus b ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். திஸ் இஸ் 1 minus 2x plus 3x square minus 4x cube. ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுங்க. இது என்ன டைப், ஃபஸ்ட்டு டைப். சரி, அப்போ K Q Q naught into 1 minus x power minus 1. 1 minus 1 by 4 power minus 1. 1 minus 1 by 4 னா 3 by 4. 3 by 4 தலையில போட்டா 4 by 3. அப்போ ஆன்சர் 4 by 3 K Q Q naught. ஓகே, இது வரைக்கும் எழுதியாச்சா எல்லாரும்?
அதோட வேல்யூ நம்ம என்னன்னு இப்போ ஃபைனல் பண்ணிடலாம். ரைட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது the answer is 4/3 k. Kனா 9 into 10 power 9. Q அப்படின்னா இந்த சார்ஜ் எவ்வளவு 1 மைக்ரோ கூலும். Q0 அந்த சார்ஜ் எவ்வளவு 1 கூலும். அப்போ இந்த இதை கட் பண்ணிட்டீங்கன்னா 3, இது 12 into 10 power 3, அப்போ 12,000 ஆப்ஷன் 2. ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட் சீரீஸ் ப்ராப்ளம்லாம் வந்தால் அது எப்படி போடுறதுங்கிறது கற்றுக்கணும். ஸோ அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். இது என்ன? இப்போ இது XY ஆக்சிஸ் எடுத்துங்க. 30 30 0, அதாவது இங்கே இருக்கிறோம் 30,30 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கு. ஒரு சார்ஜ் இங்கே வச்சிருக்கோம் Qங்கிறது எவ்வளவுனா 0.008 மைக்ரோ கூலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 into 10 power -3 அப்புறம் மைக்ரோ -6 கூலும். இந்த சார்ஜ் இங்கே இருக்கு. வாட் வில் பி த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு? இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் a force experienced by 1 கூலும். இது வந்து இப்படி ரிப்பல் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு? ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா KQ/R². கேங்கிறது 9 into 10 power 9. அந்த சார்ஜ் வந்து 8 into 10 power -9 by R². இந்த டிஸ்டன்ஸ் இது 30 அப்படின்னா இது 30. அப்போ ஆறுங்கிறது என்ன? 30√2 சென்டிமீட்டர். 30√2 10 power -2. அதை ஸ்கொயர் பண்ணணும். 30√2 இல்லை, இதை எப்படி எழுதிக்கிறேன் நான்? 3√2 10 power -1 அப்படி எழுதிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணுறேன். 9 2 10 power -2. இப்போ என்ன கேன்சல் ஆகுது என்னன்னு பார்க்குறேன். 10 power -9 10 power +9 கேன்சல். 9 கேன்சல். 8/2 is 4. இந்த 10 power -2 மேலே போச்சு 400. So what I have got is the magnitude of the electric field. இப்போ இது 30னா நம்ம இப்படி 45 degrees வழியாக போய்கிட்டு இருக்கோம். சரியா? I told you இப்போ 1,1 வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வெக்டர் வந்து I வெக்டர் ப்ளஸ் J வெக்டர். இதுக்கு R கேப் யூனிட் வெக்டர் என்ன அப்படின்னா R வெக்டர் by modulus of R வெக்டர் which is equal to I plus J divided by root of 1 plus 1 root 2. அப்போ இந்த டைரக்ஷனுக்கு யூனிட் வெக்டர் எவ்வளவு அப்படின்னா யூனிட் வெக்டர் E is equal to modulus into direction, magnitude into direction. அதான் வெக்டர் நோட்டேஷன். magnitude 400, direction எவ்வளவு? I plus J by root 2. இந்த 400 2 into 200 எழுதிக்கிங்க. ஒரு root 2 கேன்சல் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் என்ன? 200 into ஒரு 2 இருக்கு. இந்த root 2 கேன்சல் பண்ணிட்டோம். 200 root 2 அப்புறம் I plus J. 200 root 2 I plus J ஆப்ஷன் 3. ஸோ கூலம்ஸ் லா இந்த வெக்டர் ஃபார்ம் கண்டிப்பாக கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். An infinite number of electrical charges 5 nanocoulomb. Charge வந்து 5 nanocoulomb. Consecutive charges are opposite sign. Consecutive charges opposite sign. What is the electric field at x is equal to 0?
அப்போ இந்த கணக்கு எப்படி இருக்குன்னா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோர்ஸ் ஆன் 1 கூலும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கிற சார்ஜ் Q, இங்கே இருக்கிறது -Q, அடுத்தது Q, அடுத்த சார்ஜ் -Q. இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. கன்சிக்யூட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஆப்போசிட் சைன். இது எந்த இடத்துல இருக்கு? 1, இது 2, இது 4, இது 8, இன்ஃபினிட்டி. ரைட், இதே நம்பர்ஸ் நம்ம ஒரு கணக்கு ஏற்கனவே பார்த்தோம். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதனால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா, தட் இஸ் E1 + E2 + எக்ஸெட்ரா E3 எக்ஸெட்ரா E இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கு. இது எவ்வளவு? KQ பை டிஸ்டன்ஸ் 1. இது KQ பை 4. ஆனால் மைனஸ் இருக்குது. ஓகே, மைனஸ் இருக்குது. அடுத்தது ப்ளஸ் KQ பை இந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 16. அடுத்தது மைனஸ் KQ பை 64. ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ், அப்படி போயிட்டு. அப்போ என்ன செய்யணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு KQ வெளியில் எடுத்துட்டோம்னா 1 - 1/4 ப்ளஸ் 1/16 மைனஸ் 1/64 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. யூனோ இது என்ன ஃபார்மேட்? 1 - x + x² - x³ இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். தட் இஸ் ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ 1 + x பவர் -1. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு KQ இன்டு திஸ் இஸ் 1 + 1/4 பவர் -1. 1 + 1/4னா 5/4. அப்போ தலையில் போட்டால் 4/5. ஸோ திஸ் இஸ் 4/5. கேங்கிறது 9 × 10⁻9. அந்த சார்ஜ் எவ்வளவு? 5 × 10⁻−9. அப்போ 10 + 9 -9 இஸ் கேன்சல். இந்த 5 இஸ் கேன்சல். அப்போ 36. அப்புறம் இது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. சென்டிமீட்டரில் இருக்கனால கீழே வந்து 10⁻⁻, இதெல்லாமே சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் 10⁻⁻4, 10⁻⁻4 கீழே இருக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் மேலே வரும்போது கூடவே ஒரு 10⁻4 ஒன்று மேலே வருது, சென்டிமீட்டரில் அந்த டிஸ்டன்சஸ் போட்டிருக்கிறதுனால. அப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து 36 × 10⁻4. ஓகே, எழுதிக்கலாம். ஸோ இன்ஃபினிட் சீரீஸில் ஒன்று 1 + x + x² + x³ பார்த்தோம். இன்னொன்று 1 - x + x² - x³ அது மாதிரி ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் பார்த்துருக்கோம். இது என்ன? ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் +q அப்படிங்கிற சார்ஜ் x = a அந்த இடத்துல இருக்குது. -2q இந்த சார்ஜ் x = 2a இருக்குது. எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0? இப்போ ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 எங்கே வரும்னா, எது சின்ன சார்ஜோ அதுக்கு வெளியில் இருக்கும். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வரும். இங்கே 1 கூலுமை வச்சோம்னா ஃபோர்ஸ் வராது. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் x. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட், நெகட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த நெகட்டிவ், பாசிட்டிவ் சார்ஜுக்கு இட் இஸ் டைரக்டட் அவே. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த இடத்துல 0? E1 = E2. E1ங்கிறது என்ன? KQ / x². E2ங்கிறது என்ன? K × -2q, அல்லது அந்த டைரக்ஷன் தான் மாற்றிட்டோமே, 2q டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸு இது எவ்வளவு அப்படின்னா, இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து a. அதனால இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து x + a. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் இந்த இடத்துல என்ன வரும்? x + a (2). இப்போ இதெல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா 1/x² = 2/x + a (2). சரி, யாருக்காவது புரியலன்னா மறுபடியும் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சார்ஜ் q, இங்கே இருக்கிற சார்ஜ் -q, இந்த டிஸ்டன்ஸ் x, இந்த டிஸ்டன்ஸ் a, இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் x + a,
இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. எப்படி பண்ணணும்? ஷார்ட்கட் மெத்தட் என்ன? சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். So we know this shortcut. So இந்த மாதிரி அப்போ அந்த q எல்லாம் கேன்சல் பண்ணோம், இந்த ஸ்டெப் வந்துருச்சு. இது வந்தவொடனே என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு √2/x ப்ளஸ் a கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணணும். இதை கொஞ்சம் அழிச்சிடுறேன். சரி, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ x ப்ளஸ் a இஸ் ஈக்குவல் டு √2x. இதை அங்கே கொண்டு போகலாம். a இஸ் ஈக்குவல் டு √2 மைனஸ் 1 இன்டூ எக்ஸ். அதை கீழே கொண்டு வரலாம். a பை √2 மைனஸ் 1. ஓகே, கான்ஜுகேட்டால் பெருக்கலாம். வாட் இஸ் த கான்ஜுகேட்? √2 ப்ளஸ் 1 இஸ் த கான்ஜுகேட். √2 மைனஸ் 1 இன்டூ √2 ப்ளஸ் 1 அப்படின்னா அது 2 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஆன்சர் என்ன? a இன்டூ √2 ப்ளஸ் 1. சரி, அப்போ இது வந்து எவ்வளவு? √2a ப்ளஸ் a. அருமையான கேள்வி. அப்போ நம்ம இந்த பக்கம் எவ்வளோ தூரம் போகணும்? √2a ப்ளஸ் a போகணும். ஓகே, கவனி. ஸோ இங்கே இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இது எப்படி இருக்கு அப்படின்னா x is equal to 2a. இது எங்கே இருக்குது? x is equal to a. இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம்? a ப்ளஸ் √2a. இந்த இடம் வந்து ஆரிஜின் இருக்குது. இங்கேருந்து a தூரம் நம்ம வரும்போது we will come to origin. x is equal to 0. இந்த இடம் வரும்போது நம்ம எவ்வளோ தூரம் வரோம்? இங்கேருந்து ரிவர்ஸில் a ப்ளஸ் √2a வர்றோம். இந்த a இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆரிஜினுக்கு வந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தூரம் வரும். அப்போ அங்கே கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கும்? மைனஸ் √2a. அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் மைனஸ் √2a. புரிஞ்சுக்க முடியுதா? யாருக்காவது புரியலன்னா நான் சொல்கிறேன். இது வந்து x is equal to 1பா. இது வந்து என்ன? x is equal to 3 இருக்கு. இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 3 சென்டிமீட்டர் போ அப்படின்னா எங்கே போவ? இங்கேருந்து 3 சென்டிமீட்டர் போகிற. 1 சென்டிமீட்டர் போனீங்கன்னா ஆரிஜின் வந்துடும். இன்னொரு 2 சென்டிமீட்டர் போகிற. அப்போ என்ன வரும்? மொத்தம் 3 சென்டிமீட்டர் இங்கே போனால் x is equal to -2 வரும். புரிஞ்சுக்க முடியுதா? அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஆன்சர் இஸ் x is equal to -√2a. ஓகே, எல்லாரும் எழுதுங்க வேமா. அடுத்த கேள்விக்கு வரோம். ஸோ எல்லாம் நல்லா உற்சாகமாக படிங்க. 9th சாப்டர் எக்ஸாம் ரொம்ப நல்ல மார்க் வாங்கணும். ரைட்டா? ஐ வாண்ட் யூ டு ஸ்கோர் 720 அவுட் ஆஃப் 720. நிச்சயமாக உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 9th சாப்டர் எக்ஸாமில் 700 வந்தது. இந்த தரம் அதுக்கு மேலே வரணும். ஸோ ஒர்க் வெரி சின்சியர்லி ஃபார் நெக்ஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக படிக்கணும். நாளைக்கு மத்தியானம் தான் பரிச்சு. அது வரைக்கும் ரொம்ப தெளிவாக படிங்க. மத்தியானம் 2 to 5:20. The intensity of the electric field required to keep a water drop, ஒரு ட்ராப் வாட்டர் ட்ராப் இருக்குது. இது அப்படியே நிற்கணும், அந்த இடத்துல நிற்கணும். அது எப்படி நிற்கும் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே பிடிச்சி இழுக்கும்போது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் மேலே பிடிச்சி இழுத்துச்சுன்னா, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மேலே பிடிச்சி இழுத்துச்சுன்னா நிற்கும். அது எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ the intensity of the electric field required to keep the drop of radius 10 power minus 5. radius வந்து 10 power minus 5 centimeter மீட்டர். அப்போ 10 power minus 7. ஸோ இதுக்கு வால்யூம் என்ன வரும் அப்படின்னா 4/3 pi r cube 10 power minus 7 minus 21 வால்யூம். ஓகே, பார்க்கலாம். Suspended air when charged with 1 electron. இதில் இருக்கிற சார்ஜ் minus e 1 electron is approximately is this. e ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கணும்? ஸோ தட்
this is suspended in air. Okay. Electric field கொடுக்கிற force E. வெயிட்ங்கிறது mg. டென்சிட்டிங்கிறது என்ன? மாஸ் பை வால்யூம். அப்போ மாஸுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? வால்யூம் ரோ ஜி. இதுதான் இஇ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ வால்யூம் ரோ ஜி டிவைடட் பை இ இது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். வால்யூம்க்கு என்ன பண்ணணும்? 4/3 பை இன்ட்டு 10⁻⁻21 மீட்டர் கியூப். டென்சிட்டி அப்படின்னா 1000 kg by மீட்டர் கியூப். வாட்டருக்கு டென்சிட்டி இஸ் 1000 kg by மீட்டர் கியூப். ஐ எம் டூயிங் திஸ் இன் SI யூனிட்ஸ். G வந்து 10 டிவைடட் பை E வந்து 1.6 10⁻⁻19. சரி, இப்போ 10ஓட பவர்ஸ் நம்ம பார்ப்போம். இங்கே -21 இருக்கு, இங்கே 1, இங்கே 3, 4 இருக்கு. இந்த -19 மேலே வந்தால் +19 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 23, இங்கே 21, அப்போ 2 வருது. 10⁻², அப்புறம் என்ன இருக்குது? 4 π 3 1.6. ரைட். இப்போ மேலே கீழே 10ஆல் பெருக்கிக்கலாம். 10⁻3 4 π 3 கீழே 10ஆல் பெருக்கிக்கலாம் 16. அப்போ இந்த 4 16 கேன்சல் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 வருது. இப்போ கீழே 12 வருது. 1000 π 1000 π 3.14 by 12. இதான் ஆன்சர். 3140 by 12. ஸோ இப்போ 12 × 2 24. அப்போ 200க்கு மேலே தான் வருது. 130 வராது. 200க்கு மேலே தான் வருது. 260. இது சிஜிஎஸ் யூனிட்டும் இல்லை, எஸ்ஐ யூனிட்டும் இல்லை. இதுதான் எஸ்ஐ யூனிட். கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் 260 நியூட்டன் பை கூலும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு தானே? டிவைட் பண்ணணும்னு இல்லை, அப்படி பெருக்கி பார்த்துக்கலாம். 26 × 12 52 26 கரெக்டாக வந்துருச்சே. 3120. ஓகே, அப்போ 260 நியூட்டன் பை கூலும் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுதிக்கலாம். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? மில்லிகன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டைப். சார்ஜ் இஸ் சஸ்பெண்டட் இன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்தது போகிறேன். இன்னும் ஒரு 6 கேள்வி. எழுதியாச்சா? ஓகே. இதில் ஒரு சின்ன இது வந்து என்னென்னா, தீட்டா அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ஒரு வேளை இருந்திருக்கலாம். நார்மல் வெக்டருக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் தீட்டா வந்து 30 டிகிரி அப்படிங்கிறது தான் அந்த டயக்ராமில் அவங்க சொல்ல வர்றது. அதுதான். ஸோ இப்போ என்ன ஃப்ளக்ஸ் இது வழியாக போய்கிட்டு இருக்கு? ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எவ்வளோ ஃப்ளக்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஃப்ளக்ஸ் வந்து EA cos தீட்டா. சரி, E எவ்வளவு? 200. ஏரியா எவ்வளவு? 10/20 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10⁻⁻4 cos 30 √3/2. 200 10⁻⁻4 √3/2. அப்போ இந்த 10⁻⁻4 இந்த 2 10 கேன்சல் ஆயிரும். அப்போ திஸ் வில் 2 × 2 4, அப்புறம் √3/2. இதை கட் பண்ணால் 2. அப்போ 2 × √3, 2 × 1.732, that is somewhat like 3.4, 3.5. That's the right answer. ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஏரியாவை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது எவ்வளவு ஃப்ளக்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம்.
அப்போ EA cos theta. Theta is the angle between normal vector and electric field. Normal vector இருக்கும், நார்மல் வெக்டர் இப்படி போயிட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு தேங்காய் மூடியை வச்சிருக்கோம். வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ திஸ் சர்ஃபேஸ்? இது வழியா எவ்வளோ போகுது அப்படின்னா, இது வழியா எவ்வளோ போகுது அப்படின்னா, இது வழியா எவ்வளோ உள்ள வருதோ அதுதான் போகுது. இது வழியா எவ்வளவு உள்ள வருது அப்படின்னா, திஸ் இஸ் பர்பண்டிகுலராக இருக்கு. நார்மல் அண்டு இந்த ஏரியாவுடைய நார்மலும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பேரலாக இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இ வெக்டர் இந்த நார்மல் வெக்டர் அப்படி இருக்கு. அப்போ தீட்டா வந்து 0, காஸ் 0 வந்து 1. அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு EA. ஃப்ளக்ஸுங்கிறது இந்த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஃப்ளக்ஸ் என்டரிங். The flux entering is actually leaving. ஏன்னா நெட் ஃப்ளக்ஸ் எதுவும் இதில் இல்லை. ஏன்? அதுக்குள்ள சார்ஜ் எதுவும் இல்லை. இது ஒரு காசியன் சர்ஃபேஸ். இதுக்குள்ள சார்ஜ் இருந்தால் தான் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும். சார்ஜ் இல்லை அப்படின்னா உள்ளே வர்ற ஃப்ளக்ஸும் வெளியில் போகிற ஃப்ளக்ஸும் சமமாக இருக்கும். ஃப்ளக்ஸ் என்டரிங் ஷுட் பி ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் லீவிங். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பியருடைய ஏரியா வந்து 4πr², இது பாதி ஸ்பியர், அதனால 2πr² அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? இந்த ஏரியாவை எடுத்தால் தான் நமக்கு தீட்டா கண்டுபிடிக்க முடியும். இந்த ஏரியாவில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் தீட்டா கண்டுபிடிக்க முடியாது. அது மாறிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துலையும். அதே மாடல் தான், கொஞ்சம் வேற மாதிரி. ஓகே, ஸோ இதில் திஸ் இஸ் நாட் சென்டிமீட்டர். ஓகே, அது மீட்டர். இது வந்து 25 மீட்டர். இது x is equal to 0. சரி, in a certain region of space the electric field always pointing in the x direction. electric field ஓட direction இது. at x is equal to 0, அதாவது இந்த ஃப்ரேம் இந்த ஏரியா இருக்குல்ல, இதுக்குள்ள கோடுகள் போகுது இல்லையா, இது எந்த இடத்துல இருக்குங்க? x is equal to 0. அந்த சமயத்தில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கு? 560. இங்கே ஒரு இது இன்லெட், இது அவுட்லெட் அப்படி எடுத்துங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு. இது எந்த இடம்? x is equal to 25. இது வழியாக கோடுகள் வெளியில் வருது இல்லையா? ஓகே, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோங்க இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா 410. இங்கே அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நிறைய கோடுகள் போகுது. இங்கே கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அப்போ கம்மியான கோடுகள் வெளியில் வருது. ஃப்ளக்ஸ் என்டரிங் அதிகமாக இருக்குது, ஃப்ளக்ஸ் லீவிங் கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சர் நெகட்டிவில் வரணும். புரியுதா? இது ஒரு காசியன் சர்ஃபேஸ். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா கோடுகள் வெளியில் வரும். அப்போ சார்ஜ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா கோடுகள் உள்ளே போகும். அப்போ சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பாசிட்டிவும் இருக்குது சார், நெகட்டிவும் இருக்குது சார். அப்படின்னா பாசிட்டிவ் பெருசாக இருந்தால் கோடுகள் வெளியில் வரும். அப்போ ஃப்ளக்ஸ் லீவிங் வில் பி கிரேட்டர் தேன் ஃப்ளக்ஸ் என்டரிங். அதே சமயத்தில் நெகட்டிவ் அதிகமாக இருந்தால் அப்போ என்னங்க ஆகும் அப்படின்னா நிறைய கோடுகள் உள்ளே தான் வரும். ஃப்ளக்ஸ் என்டரிங் வில் பி மோர். இங்கே எப்படி இருக்குன்னா ஃப்ளக்ஸ் என்டரிங் இஸ் மோர். அப்போ டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தப்பு, தேர்டு ஃபோர்த்தில் தான் ஒன்று கரெக்டு. அது எது கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும். சரி, அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்ன? ஸோ வாட் இஸ் த நெட் ஃப்ளக்ஸ் அப்படின்னா, ஃப்ளக்ஸ் வெளியில் போகிறது மைனஸ் ஃப்ளக்ஸ் உள்ளே வர்றது. ஓகே, வெளியில் போகிறது எவ்வளோ இருக்குது? வெளியில் போகிறது அப்படின்னா E இன்ட்டு A இன்ட்டு காஸ் 0. உள்ளே வர்றது எவ்வளவு? E1 A cos 0. cos 0 is 1. இந்த 410 மைனஸ் அந்த 560 இன்ட்டு த ஏரியா. ஏரியானா ஒரு ஸ்கொயர்.
இந்த ஸ்கொயரோட சைடு என்ன? 25 மீட்டர். 25 மீட்டர் 25 மீட்டர். அப்போ 25 இன்ட்டு 25. அப்போ இது எவ்வளவு? -150 25 இன்ட்டு 25. இதுதான் ஃப்ளக்ஸு. காஸ் என்ன சொல்லியிருக்காரு? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q/ε0. இப்போ நமக்கு தேவை என்ன? சார்ஜ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? Q இஸ் ஈக்குவல் டு ε0 இன்ட்டு ஃப்ளக்ஸ். ε0 இன்ட்டு ஃப்ளக்ஸ். அப்போ சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ε0 into flux 150 into 625. ε0 என்ன? 8.8 10 power -12. மைனஸ் இந்த -1 இருக்கு போட்டிருக்கேன். இப்போ இன்ட்டு 150 ε0 வேல்யூ போட்டிருக்கேன், மைனஸ் ஏன் போட்டிருக்கேன்? இந்த மைனஸ் போட்டிருக்கேன். இன்ட்டு 150 இன்ட்டு 625. ஓகே, இதை கொஞ்சம் சின்னது பண்ணி இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இதை 100 மாற்றிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை 2/3 பெருக்கிறேன். அப்போ இதை 3/2 பெருக்கணும். அப்போ திஸ் பிகம்ஸ் 1000 அப்ராக்சிமேட்லி. இது ஒரு 8.8 இன்ட்டு 10 power -12. இங்கே ஒரு 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்லி 10 power 5 போச்சுன்னா -7. அப்போ கரெக்டான ஆன்சர் 8.3 இன்ட்டு 10 power -7. அதாவது -8.3 10 power -7 கூலும். புரிஞ்சுக்க முடியுதா? எழுதிக்கலாம். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? சென்டிமீட்டர்னு போட முடியாது. சென்டிமீட்டர்னு போட்டால் இந்த மாதிரி ஆன்சர் வருமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது -2 10 power -2 அப்படிங்கிறது 2 times வந்துடும். இன்னொன்று, இந்த இடத்துல 25 தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 25 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிளியரா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னொரு 3 கணக்கு கவனி. இது என்ன? யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு கண்டக்டிங் சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர், சூப்பர். சாலிட் சிலிண்டர். அப்போ திஸ் இஸ் அ சாலிட் சிலிண்டர். அப்படின்னா சார்ஜஸ் வில் ரிசைட் அவுட் சைட். சார்ஜஸ் வெளியில் இருக்கும். இப்போ இதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரும்? அதான் கேள்வி. கொஞ்சம் அங்கே போயிருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஓகே, இங்கே போய்க்கிறேன். ஒரு சாலிட் சிலிண்டர் இருக்கு, ரைட்? அப்போ சார்ஜஸ் ஆர் அவுட் சைட். இது ஆக்சிஸ் இங்கே போட்டுக்கிறேன். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுக்க போகிறேன், இதில் டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறேன். என்ன வரும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு தின் ஒயர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம போகும்போது electric field λ/2πε0 r. You know this formula, Gauss law derivation number 1, application number 1. அப்போ electric field எப்படி இருக்கு? electric field constant into divided by r வருது. அதனால electric field is inversely proportional to r. எப்போ? outside this, இந்த சிலிண்டருக்கு வெளியில், சிலிண்டருக்கு வெளியில் outside pointல electric field எப்படி இருக்குங்க அப்படின்னா proportional to 1/r இருக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். ஒரு மெட்டலுக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வில் நாட் பாஸ் த்ரூ த மெட்டல். இது ஒரு கண்டக்டர். அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. அப்போ படம் என்ன சொல்லணும்? வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, உள்ளுக்குள்ளே இருக்காது. ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம படிக்கும்போது ஒரு ஸ்பியருக்கு படிப்போம். ஸ்பியரில் சார்ஜஸ் இருக்குது, சாலிடு ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்
it is inversely proportional to 1 by r square. உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. இது வந்து ஒரு ஸ்பியர் பொறுத்த வரைக்கும் it is like that. ஓகே, அடுத்து போலாமா? ஸோ இது கண்டக்டிங் ஸ்பியர், இது கண்டக்டிங் ஒயர் அல்லது சிலிண்டர், இது நான் கண்டக்டிங் சிலிண்டர், இது நான் கண்டக்டிங் ஸ்பியர். பட் அந்த என்னங்கிறதுக்கு பதிலாக ஆர் இருக்கணும். இது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வரும்னு, பாசிட்டிவ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு போய்கிட்டே இருக்கும். ஹிமாலயாஸ் பாசிட்டிவ்லேருந்து போயிட்டு இருக்கும். நெகட்டிவை நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துக்கிட்டு இருக்கும். இந்தியன் ஓஷன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, இங்கே 2E. அப்போ 2 into sigma by 2 epsilon naught which is equal to sigma by epsilon naught, parallel plate capacitor. அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேட் இருக்கு ப்ளஸ் சிக்மா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? இது வந்து ஹிமாலயாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு போய்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே ஒரு பிளேட் இருக்கு -2 சிக்மா. அப்போ இதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதை நோக்கி வரணும் 2E, இதை நோக்கி வரணும் 2E. we are particular about this point. ஓகே, எல்லாத்தையும் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்கு, இது -சிக்மா. சரி சார், இதை பற்றி போடுங்க அப்படின்னா இதை நோக்கி வரணும். ஸோ இதை நோக்கி வரணும்னா அப்படி வரணும், இப்படி வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும். இதெல்லாம் என்ன? E. இது ப்ளஸ் சிக்மா. ஒயிட் கலர் என்ன செய்யணும்? ஒயிட் கலர் போகுது, இதுலேருந்து போய்கிட்டே இருக்கு, ஒயிட் கலர் போய்கிட்டே இருக்கு. இது E. இந்த -2E வந்துகிட்டு இருக்கணும், வந்துகிட்டு இருக்கு. எல்லோ கலர் 2E இதை நோக்கி வந்துட்டு இருக்கணும். சரிப்பா, நம்மளுடைய கேள்வி இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல என்ன இருக்கு? அதான் கேள்வி. அந்த இடத்துல E 2E 4E இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 4 into ஈனா என்ன? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். therefore 2 சிக்மா பை எப்சிலான் நாட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டவுன்வர்ட்ஸ் இருக்கு, இசட் ஆக்சிஸ் மேலே போகுது, இது டவுன்வர்ட்ஸ் இருக்கு. அப்போ -j இசட் ஆக்சிஸ் -k கேப், -k cap. So 2 sigma by epsilon naught -k cap is an option 2. So you understand? எழுதிக்கலாம் வேமா? அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. எஸ், இது என்னது அப்படின்னா, 2 electric dipoles are placed in opposite direction on a line. இப்போ ஒரு கோடு இருக்குங்க, இங்கே ஒரு டைபோல் வைக்கிறீங்க, இங்கே ஒரு டைபோல் வைக்கிறீங்க. இப்போ எந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 வரும்? இந்த கோடு வந்து 25 சென்டிமீட்டர். The electric field will be 0 at a point between the dipoles whose distance from the dipole of moment P. இங்கேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறாங்க. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். புரியுதா? இப்போ நம்ம சார்ஜஸ் வச்சு போடும்போது இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு, மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர். இது எக்ஸ் அப்படின்னா இது 3 - x. இந்த இடத்துல 1 கூலுமை வைக்கணும். இது இப்படி ரிப்பல் பண்ணும், இது இப்படி ரிப்பல் பண்ணும். அதை E1 = E2 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான். இதில் என்ன சொல்லுவோம்? K into charge 1 divided by x square. That is K into charge 2
டிவைட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த கே கேன்சல், அப்புறம் ரூட் எடுப்போம். 1/x is equal to 2/3 minus x அப்படின்னு போடுவோம். 3 minus x is equal to 2x. அப்போ 3 is equal to 3x, x is equal to 1 அப்படிம்போம் இல்லையா. அந்த மாதிரி மெத்தடில் டைபோலுக்கு போடணும். இப்போ 1 கூலும் வைக்கிறோம். இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் த டைபோல், இது வந்து E1. இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E2. ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஆக்சியல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா 2kp/r³. 2kp/r³. Okay, in the model, but this is not point charge, this is dipole. சரிப்பா, இப்போ எப்படி பண்ணணும்? E1 equal to E2. சரிங்க, இந்த E1 இது கொடுக்கிறது எவ்வளவு? 2kp/x³. ரைட், இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? 2k64p/25 - x (3). இப்போ எது எது கேன்சல் ஆகுது அப்படின்னா இந்த kp இந்த 2 எல்லாம் கேன்சல் ஆகுது. கியூப் ரூட் எடுக்க போகிறேன். 1/x is equal to 64க்கு கியூப் ரூட், அப்போ 4. கிராஸ் மல்டிப்ளை 25 - x is 4x. அப்போ 25 equal to 5x. அப்போ what is x? x is equal to 5. All units are in centimeter. ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ஓகே, ரெடியா? ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்க்கணும், இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேப்பா, தேங்க்யூ.